இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பைபிள் இவ்வாறு சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு மிகச்சிறந்த பக்திமான் ஒருத்தர் இருந்தார். கடவுள் மேல ஒரு அபரிவிதமான பக்தி கொண்டவர். அவருடைய வாழைத்தோப்புல முதல்ல ஒரு வாழைக்கொலை காய்ச்சிச்சு. இவர் என்ன பண்ணாரு, அந்த முதல்ல பழுத்த அந்த வாழை கொலையை கோவிலுக்கு கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. அந்த முதல்ல பழுத்த அந்த வாழை கொலையை வெட்டி என்னுடைய வேலைக்காரனை வைப்பாங்க, வா இதை போயிட்டு கோயிலில் போயிட்டு இறுதியானவருடைய திருச்சுருவத்துக்கு பாதத்தில் வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். வேலைக்காரர் போனார். அந்த வாழை கொலையை வச்சுட்டு திரும்பி வந்து, ஐயா வச்சுட்டாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, மகிழ்ச்சி. அன்று இரவு அந்த அந்த நபருடைய கனவுல ஏசப்பா வந்தார். வந்து, எப்பா நீ கொடுத்து அமைச்ச ஒரு வாழைப்பழம் எனக்கு கிடைச்சிச்சு என்று சொன்னாராம். ஆண்டவரே, நான் ஒரு தாறுல கொடுத்து அமைச்சேன், நீங்க ஒரு வாழைப்பழம் கிடைச்சிதுன்னு சொல்றீங்களே. ஒன்றும் புரியல. கடவுள் மறைஞ்சிட்டாரு, கனவு கலைஞ்சிடுச்சு அவருக்கு. அடுத்த நாள் வேலைக்காரன் கூப்பிடுறதா, இங்க வாங்க, நான் உன்கிட்ட ஒரு தாறு பழம் கொடுத்தேன், உண்மையை சொல்லு, எத்தனை பழத்தை கொண்டு போய் கோயிலில் வச்சு சொல்லு. ஐயா, ஒரு தாரம் வச்சேன் ஐயா, உண்மையை சொல்றா அப்படின்னு மிரட்டுறாரு. வேலைக்காரன் என்ன பண்றான், இல்லைங்க ஒரு தாரம் வச்சேன், ஒரு தாரம் வச்சேன்னு சொல்றான். ஆனா அந்த ஒரு நம்ப மறுக்கிறாரு. இல்லை, நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி நையே புடைக்கிறாரு. உண்மையை சொல்லு ஐயா, சொல்லுறையா சொல்லு, என்ன சொல்லு. ஐயா, நீங்கள் காலையில் தோப்பு காமிச்சிட்டீங்க, வாழைக்குள்ளார தோப்பு காமிச்சிட்டீங்க, காலையில் கூட சாப்பிடல, நான் போயிட்டு பார்த்து ரொம்ப டயர்டாக போச்சு, ரொம்ப அசதியாக இருந்துச்சு. அதனால் அந்த வாழைக்கொலையில் என் பசிக்கு ஒரு பழம் பிச்சு சாப்பிட்டேன், என் மீதும் போய் வச்சுட்டேன் ஐயா போயிட்டு எது சொன்னேன். பசிக்கு ஒரு பழம் பறிச்சு சாப்பிட்டேங்க நான், மீதியை போயிட்டு கோயிலில் வச்சுட்டேன் என்ன சொன்னாங்க. சகோதரர்களே, அப்போதான் அந்த பணக்காரங்க தெரிஞ்சுது, வச்ச ஒரு கொலையும் ஆண்டவர் பாதத்துக்கு போய் சேரல. அந்த ஏழை பசிக்குன்னு ஒன்று சாப்பிட்டா பார்த்தீங்களா, அந்த ஒரு பழம் தான் ஆண்டவர் பாதத்துக்கு போய் சேர்ந்து என்று நான் புரிந்து கொண்டான். மீண்டுமாக சொல்கிறேன், ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கான விசுவாச பாதையில் நாம் நகர்த்தி சென்றாலும் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது, இதுதான் கடவுள் நோக்குவார். என்னை நோக்கி ஆண்டவர் கூறவெல்லாம் விண்ணகம் நுழைய முடியாது. மாறாக என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிண்ணம் பச்சை தண்ணீர் கொடுத்தால் அது மறக்கப்படாது என்று ஏசப்பா சொல்றார். பக்திய விசுவாசமா இருப்போம். நம்முடைய செயல்பாடுகள் ஏழைகளுக்கு இறங்குகின்ற நற்செயலிருந்து விலகிற செயல்பாடா இருக்கும். இன்றைக்கு நற்செய்தியை பாருங்க. அந்த பணக்காரன் தன் வீட்டு வாசலில் தான் கிடக்கிறார் லாசர், இல்லையா? நல்லா உண்டு கொழுத்து மகிழ்ச்சியா இருக்கிறான் பணக்காரன். அதனால அந்த ஏழைக்கு ஒரு பிடி சோறு போனவனுக்கு எண்ணம் கிடையாது. நரகத்தில் இருக்கிறான் அந்த பணக்காரன், கடவுள் அவன்கிட்ட பேசுறாரு. அந்த அளவுக்கு அவன் கடவுள் மேல் பக்தியா இருந்தாலும் செயல்பாடு பாருங்க பார்ப்போம். ஆக சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை பக்தியாக இருந்தாலும் கூட நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் கடவுளுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். இந்த முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். பணக்காரன் என்ன பண்றான், ஆண்டவரை நீ நம்பின்னு வச்சுக்கோமே, அவருக்கான ஏற்ற செயல் நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேன். மனுஷனை நம்பி இருக்கிறேன், நம்ம பணம் செல்வம் இருக்குது, நமக்கு 4 பேர் கிடைப்பாங்க நமக்கு என்று நீ மனுஷனை நம்பி வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய கிருபை உன்கிட்ட கிடைக்கும், உன்கிட்ட வந்து சேராது. நீ மைய வசனமாக தான் இன்னைக்கு
மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவார். நீ கடவுளை நம்பு, நீ வாழ்வாங்க வாழ்வார். இந்த திருப்பாளர் இல்லையா, யார் கடவுளை நம்பி வாழ்கிறானோ அவன் ஆற்றோர் நடப்பட்ட மரம் போல செழுமையா இருப்பான். என்றால் அவன் செயல்பாடு அப்படி. விசுவாசம் அதற்கேற்ற செயல்பாடு இருக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதம் கூட குவிந்து கிடக்கும். மாறாக என்கிட்ட காசு பணம் கிடக்குயா, எனக்கு எதுக்குயா, நான் எதுக்கு ஏழை கடை இறங்கணும் என்று ஆண்டவர் சில பேர் இருப்பாங்க இல்லையா, கோயிலுக்கு வருவாங்க, பக்தியா இருப்பாங்க இல்லையா, அப்படி வருவாங்க, ஜெபமாலை சொல்லுவாங்க, பக்தி மகிழ்ச்சி பங்கெடுப்பாங்க. ஆனால் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியானதை பேச மாட்டாங்க. செயல்பாடு அப்படி இருக்கும். சொல்களே, கடவுள் நம்மை வெறுக்கிறார். கடவுளுக்கான நம்பிக்கையும் அதற்கான செயல்பாடும் எங்க இருக்கிறதோ அங்கேதான் அதனுடைய ஆசை இருக்கும். நினைவு வைத்துக் கொள்வோம்.